இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல அவங்க வந்து ரோடா நின்று பாக்குறதெல்லாம் வேஸ்ட். பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லாமே நடக்குது, கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்குது. பட் அவங்க சொல்றது என்ன, 1,50,00,000 மட்டும் பிடிச்சிருக்கிறோம். 1,50,00,000ன்றது அவங்க சொல்றது. பட் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிடிச்சிருக்கலாம், அமைச்சருங்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கலாம், எவ்வளவு கணக்கு இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க? இது மட்டும் என் குறிப்போட்டு சொல்லும். நீங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தா ஒருத்தவங்களும் ஓட்டு லிஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு 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 மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி எடுக்கிறீங்க, அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்னு போடுறீங்க. அது வந்து ஒரு இப்ப நம்ம படிச்சவங்க நம்மளுக்கு தெரியும், அது ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியும். இப்போ வயசானவங்க இல்ல படிக்க தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்றது? ஏன்னா நானும் ஒரு பூத்ல உட்காந்தேன், ராணிமேம் ஸ்கூல்ல உட்காந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் கிட்ட ஓட்டு இல்ல, எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாதால ஓட்டே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை வந்தது, அதெல்லாம் நடந்தது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எல்லாம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாச்சு எதனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து. தமிழகத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? தமிழகத்துல இவர் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா 2 பேருமே பார்த்தாச்சு, எல்லாருமே பார்த்துட்டோம். நாங்க இன்னைக்கும் காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் உழைச்சாதான் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் நாங்க சம்பாதிச்சு வந்தா இவர் 1000 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுக்குற மகளிர் சொல்றாரு. ஆனாக்கா பார்த்தாக்கா வீட்டுல இருந்து ஒரு 5 லட்சம் பிடிங்கிடுவாரு. ஒண்ணுமே பண்ண முடியல, கரண்ட் பில்லும் கட்ட முடியல, இந்த வரிக்கு ஏற்றி விடுறாரு, ஒண்ணுமே வேஸ்ட் இருக்கிறது. ஆனா அவர் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் பின்னாடி இருந்து யாரோ அதை வந்து அப்டேட் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்தா ஓகே. ஏன்னா அரசியல் வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் மக்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு சொல்ற மக்கள் மத்தியில இவர் வந்து நான் உனக்கு ஃப்ரீயா எதுவும் தரமாட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல பாலியல் வன்கொடுமைலாம் குறையமான்ட்டு, சீமான் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஸ்டேஜில். என் பொண்ணை தொட்டா அவனை சாவடிச்சுட்டு தான் அந்த பொண்ணை நான் புதைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ரீசனே போதும்.